ஸ்ரீ ஸ்ரீ மகாகணபதியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம். எப்பொழுதும் போல ராகு கேது வக்ரமாக இருக்கிறார்கள், வக்ரகதியில் இருக்கிறார்கள். மெயினாக குரு ராகு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டில், அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா, மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது. பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. எங்கேயுமே சரிதான். எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதை போல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையக்கூடாது. காரணம் என்ன? சுக்கிரன் கலத்தரக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகன். ரெண்டு பேருமே மங்களத்தை, சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான், வீட்டிற்கும் சரிதான், தேவையில்லாத கலகங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில். அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார். ஒரு சிலருக்கு தீகாயங்கள் ஏற்படுவது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் கம்பெனிலேயோ இல்லை ஃபேக்ட்ரியிலையோ வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, இங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, காட்டு தீ பரவிச்சு, எரிமலை வெடிச்சது. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், உங்களுடைய பெண்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம், அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான இபி சப்ளை பண்ணுறீங்களா, இபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க, லைட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணித்தரீங்க. அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும். ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோட ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒரு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ, நம்ம பேரில் ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது வஞ்சம் வச்சுருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக, சுக்கிரன் இருக்காருல்ல, பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம், இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம்.
பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக கிரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை, கனவுகளை, எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசியல் கலகங்கள் ஏற்படுகிறது, அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது, வீண்பற்றி அவமானங்கள் ஏற்படுகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அப்போ துலாம் ராசி என்பவர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே என்னதான் செவ்வாய் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11வது பாவத்தில் அமைந்திருந்தாலும், லாபஸ்தானத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஆபத்து கிரகங்கள், ஏன் அது ஆபத்து கிரகங்கள்னு சொன்னால், சுக்கிரன் எனக்கு ராசிநாதன் தானே சாமி, சுக்கிரன் எங்களுக்கு ராசிநாதன் தானே, அவர் எப்படி எங்களுக்கு ஆபத்தான கிரகமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 8 மாறுகிறார். 1ஆம் அதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. எல்லார் வீட்லேயும் அப்பா இருக்கார். ஒரு வீட்டில், ஒரு சில வீடுகளில் மட்டும் அப்பா அடித்து வளர்க்கக்கூடிய தகப்பனாக இருப்பார், கண்டித்து வளர்க்கக்கூடிய தகப்பனாக. அப்பா வராருன்னா பயந்து நடுங்கி கட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கும், கிட்ட பேசாதுங்க பசங்க. பெல்ட் எடுத்தார்னா விளாசுன்னு விளாசிடுவார். அப்போ எங்கே இருக்கக்கூடிய கோபங்களையெல்லாம் குழந்தைகள் மீது காட்டுவதை போல இந்த 8 சுக்கிரன் மாதிரி பகை வீட்டிலே அமர்கின்ற பொழுது அங்கே தான் கவனிக்கணும் நீங்கள். அதே ராசிநாதன் ஒரு 5-9 உட்கார்ந்தாருனாக்கா உங்களுக்கு சிறப்பு பலனாக இருக்கும். அதே ராசிநாதன் 8 மாறி பகை வீட்டில் உட்காருகின்ற பொழுது, பகை வீட்டில் கூடுகின்ற பொழுது, அதையும் நம்ம சொல்லணும். பகைவர்களோடு கூடுகின்ற பொழுது அங்கே உக்ரம் அதிகமானதாக இருக்கும். அப்போது துலாம் ராசி என்பர்களே, குறிப்பாக இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய குறைவுகள், ஆப்ரேஷன்ஸ் நிறைய, சினிமா துறையாகட்டும் அரசியலாகட்டும் ஆப்ரேஷன்ஸ் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் செய்யக்கூடியவங்க, துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அல்லது ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே கூட துலாம் ராசி என்பவர்களை இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அரசியல் தலைவர்கள், அரசாங்க பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, போர்வெல்ஸ், விவசாயங்கள் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே விளைபொருட்கள் உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அப்போ எந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கும், வருமானம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நிலையான வருமானமாக இருக்கும், எதிர்பார்க்காத பணங்காசுகள் சேரும், எதிர்பார்க்காத இடத்துல பதவிகள் உங்களுக்கு சேரும், பதவிகள் போட்டிகள் இருக்குமே ஆனால் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய ஓனர் என்கிட்ட பேசலை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. அதுக்கெல்லாம் ரெமடியாக இருக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நிம்மதியான வாழ்க்கைகள் சேரும். அப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொன்னாக்கா, எதிரிகளிடத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் அனுகூல சத்ரு, கூட இருந்தே குளிபறிக்கக்கூடியவர்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய, எதிரில் இருக்கக்கூடிய கூட அவங்கள மன்னிச்சு விட்ருவான். அவங்களெல்லாம் போடா, நல்லா இருந்துட்டு போகிறான், போடா, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அனுகூல சத்ரு, அண்ணா நீங்கள் தானே எல்லாமே, நீங்கள் தானே உயிர் அப்படின்வான். அங்கே தான் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அனுகூல சத்ருவாக இருப்பார்கள். அதே போல் தான் அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும், பாஸாக இருந்தாலும், உங்களுடைய லேபராக இருந்தாலும்,
உங்கள் தொண்டர்களாக இருந்தாலும், உங்கள் கூட இருக்கக்கூடிய நெருங்கிய தலைவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், அல்லது இப்போ கவர்னராக இருந்தாலும் சரிதான். ஸோ எல்லா இடங்களுமே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடத்திலும், வேலை செய்கிற இடத்திலும், தொழில் செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அரசியல் தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் புதிய முதலீடுகள் உங்களுக்கு வந்து சேரும். பணங்காசுகள் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு, எனக்கு இவ்வளோ பைசா வரணும், அவ்வளோ பைசா வரமாட்டேங்குது, ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குமே. ஆனால் பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த ஜூலை மாதம் செவ்வாய், சுக்கிரன், குரு, ராகு தொடர்பு உங்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.